ஆடித்திருவிழாக்கு கடை போட்டிருந்தாங்க. அந்த கடையில் வாங்கின ஸ்டாண்ட் தான் இது. 150 சொல்லி 100 ருபீஸ்க்கு பேசி வாங்கியாச்சு. வீட்டில் நிறைய சாமி சிலை குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாண்டில் வச்சு அழகாக இருக்கும்னு தோணுச்சு. மேலே ப்ளைனாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த கலர் பேப்பர் தான் ஒட்டியிருந்தேன். இருந்தாலும் இந்த 2 பெயிண்ட்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து செம்மண் கலர், அந்த காவி கலர் வந்தது. சரி இதுலேயே நம்ம பெயிண்ட் பண்ணி பார்ப்போமேன்ட்டு மேலே வந்து ஒட்டியிருந்த ஸ்டிக்கர் எடுத்து பெயிண்ட் பண்ணால் நல்லா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு 2 கோட்டிங் வந்து அந்த மாதிரியே கலரை மிக்ஸ் பண்ணி நான் எடுத்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கூட வந்து நான் ஸ்டிக்கர் ஒட்டல. சைடில் மிடில்னு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கலர் பெயிண்ட்டு தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்டுருந்தேன். சின்ன பெயிண்ட் ப்ரஷ் என்கிட்ட இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த வத்தி குச்சி இருக்கு இல்லையா, அந்த வத்தி குச்சி வச்சு ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு சின்னதாக நடுவில் கோலம் மாதிரி போட்டுக்கிட்டேன். பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் வரல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா போட்டுட்டேன். ஸோ இது வந்து 3 ஸ்டெப் இருக்கிறதுனால நமக்கு வந்து பூஜை ரூமில் இடம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துலையே வந்து 3 ஸ்டெப் இருக்கிறதுனால நிறைய சாமி சிலைங்களாம் இது மேலே வச்சுக்கலாம். பார்க்கும்போது ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒரு சாமியோட முகம் இன்னொரு சாமிக்கு மறைஞ்ச மாதிரி இருக்காது. கடைசியாக வந்து பெயிண்ட்லேயே மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டேன். ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.